ஊட்டியில் அங்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ஆசா மற்றும் எல் முருகன் பாரதிய ஜனதா கட்சியில் களமிறங்கியுள்ள சூழ்நிலையில் நீலகிரி தொகுதியில் 12.18 வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கோயமுத்தூரை பொறுத்தவரையிலும் 12.16% வாக்குகள். கோவை தொகுதியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் கணபதி ராஜ்குமார் உள்ளிட்டோர் திமுக சார்பிலும் போட்டியிட உள்ளக்கூடிய சூழ்நிலையில் அங்கு 12.16% வாக்குகள் பதிவாகி உள்ளன. பொள்ளாச்சியில் 13.36% வாக்குகளும், திண்டுக்கல் தொகுதியில் 13.16% வாக்குகளும் பதிவாகி உள்ளன. கரூர் தொகுதியை பொறுத்தவரை அங்கு 14.41% வாக்குகள் பதிவாகி உள்ளன. திருச்சியை பொறுத்தவரை 11.82% வாக்குகள் பதிவாகி உள்ளன. பெரம்பலூரில் 14.35%, கடலூரில் 12.22%, சிதம்பரத்தில் 12.90%, மயிலாடுதுறையில் 12.08%, நாகப்பட்டினத்தில் 12.98% வாக்குகள் பதிவாகி உள்ளன. தஞ்சாவூரில் 12.91%, சிவகங்கையில் 12.06% வாக்குகளும் பதிவாகி உள்ளன. மதுரையில் 11%, தேனி தொகுதியில் 13.15% வாக்குகளும் பதிவாகி உள்ளன. விருதுநகரில் 13.5% வாக்குகளும், ராமநாதபுரத்தில் 11.79% வாக்குகளும் பதிவாகி உள்ளன. தூத்துக்குடி தொகுதியில் 11.62% வாக்குகளும், தென்காசியில் 11.82% வாக்குகளும், திருநெல்வேலியில் 11.39% வாக்குகளும், கன்னியாகுமரியில் 11.92% வாக்குகளும் பதிவாகி உள்ளன. ஒட்டுமொத்தமாக 12.55% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக வாக்குப்பதிவை பார்க்கும் பொழுது வட சென்னை மற்றும் மத்திய சென்னை பகுதியில் வாக்கு பதிவு சதவீதமானது மந்தமாக இருக்கிறது. அதிகபட்சமான வாக்குப்பதிவை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை அங்கு அதிகமாக 15% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதே போல கள்ளக்குறிச்சியை போல 15% வாக்குகள், அதை நெருங்கி 14% வாக்குகள் கரூர் மற்றும் பெரம்பலூர் தொகுதிகளில் பதிவாகி உள்ளன. விறுவிறுப்பான வாக்குப்பதிவு கடந்த 2 மணி நேரத்தில் தமிழகம் முழுவதும் பதிவாகி உள்ள வாக்கு சதவீதத்தின் மூலமாக தெரிய வருகிறது. 39 தொகுதிகளிலும் ஒட்டுமொத்தமாக 12.55% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வாக்கு சதவீதம் மிக அதிகமாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் இருக்கிறது. 15.10 என்ற அளவுக்கு அங்கு அதிக அளவில் வாக்குப்பதிவு. அதற்கு அடுத்தபடியாக தர்மபுரியில் 15.04 என்ற அளவில் அதிகபட்சமாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மேலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு திருச்சி மற்றும் கரூர், சேலம், நாமக்கல் ஆகிய தொகுதிகளிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கிறது.